இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை தீர்க்க இரு நிபுணர்கள் குழு அமைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லிக்கு வருகை தந்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து எல்லை பிரச்சினை தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை குறித்து 24வது சுற்று பேச்சிற்காக இந்தியா வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என வாங் யி கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட முட்டுக்கட்டை தேவையற்றது என்றும் இரு நாடுகளுமே அதனை விரும்பவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் இந்தியா சீனா இடையே ஆரோக்கியமான நல்லுறவு நீண்ட காலத்திற்கு நீடித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கும் பயன் தரும் என்பதை வரலாறும் யதார்த்தமும் நிரூபித்து வருகின்றன என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், இரு நாட்டு எல்லை பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தை கடந்த முறை போலவே வெற்றியோடு முடிந்திருக்கிறது என கூறினார். இந்தியா சீனா இடையே தூதரக உறவு மலர்ந்து 75 ஆண்டுகளை கடந்துள்ளதாக கூறிய அவர், இந்த தருணத்தில் பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டிற்காக வருகிற 31ஆம் தேதி சீனா செல்கிறார் என குறிப்பிட்டார். இதனிடையே மத்திய அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா சீனா எல்லை விவகாரங்கள் குறித்த ஆலோசனை நடத்த ஒருங்கிணைப்பிற்கான செயல்பாட்டு வழிமுறையின் கீழ் ஒரு நிபுணர் குழு உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல எல்லை நிர்வாகத்தை மேம்படுத்தவும் பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைநாட்டவும் ஒரு பணிக்குழு அமைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.